பெத்ததும் சரியில்லை, என் மகன் கொண்டு வந்து எனக்கு வாச்சதும் சரியில்லை. என்ன ஆண்டி உங்களுக்கு காலையில என்ன காலையில டைம் என்னன்னு தெரியுதாடி? எந்திரிச்சு போய் காபி போடுறீ. ஏய் எந்திரி 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 எந்திரிச்சு போய் காபி போடுறீ. ஏய் எந்திரிச்சு வா. அவளோட சேர்ந்துட்டு நீ ஆர்டர் போடுறியா? எங்க போற? போற ஃபர்ஸ்ட். என்னடா உங்க மம்மி எங்களை காலையிலே டிஸ்டர்ப் பண்றாங்க. அதான் நீ வந்துட்டீங்களா நீ, அதனால எங்க அம்மா ஃபுல்லா உங்க மேலதான் வேலை வைக்கும். இது என் மேல வேலை வச்சுட்டு அவங்க ஜாலியாக்கலான்னு பிளான் போட்டாங்க. நான் விட்டுருவேன். சரி நான் விட மாட்டேன். தூக்கமா வருதுடா எனக்கு. சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ். காலை பார்த்தா எங்கடி வந்து உட்கார்ந்திருக்க சமையல் கட்டுல? ஏந்து போடி, குளிச்சிட்டு வாடி ஃபர்ஸ்ட். போடி. ஏய் போடா. அவளோட சேர்ந்து நீ ஆர்டர் போடுறியாடா? நமக்கு வந்த பாச்ச மரிமலை இருக்குது பாரு. நமக்கு வேலை செய்யணும்னு பார்த்தா அதுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அத்தை எனக்கு ஒரு பூஸ்ட் போட்டு வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, இவ கெட்ட கேட்டுக்கு பூஸ்ட் வேற கேக்குது. காலையில எந்திரிச்சு நல்ல மரிமகளா மாமியாருக்கு காபி போட்டு தருவான்னு பார்த்தா நாம இவளுக்கு பூஸ்ட் போட்டு தர வேண்டியதா இருக்குது. என் மகனை சொல்லணும் ஃபர்ஸ்ட். கூட்டு வந்திருக்கான் பாரு நல்ல மரிமகளை. A few moments later. நம்ம தலையரசு என்ன பண்றது? டேய் அவங்க சுட்றாங்க, ஒருத்த வராங்க சுட்றா. ஏய் என்ன பண்றீங்க காலையில? போடா 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 போடி. போய் பூஸ்ட் குடிச்சிட்டு நீ போய் சாணி வர, நீ வந்து வீடல பெருக்கு வந்து வாச்சிருக்குது பாரு. ஆமா ஜூஸ் கேட்சிட்டு சரிடா, நீ போய் சாணி வாரு, நான் போய் வீடை பெருக்கிறேன். நம்ம வீடை க்ளீன் பண்ணி வச்சாதான் அந்த ஆண்டி நம்மளை நெக்ஸ்ட் விளையாட வேணும். நான் போய் சீக்கிரம் வேலை செஞ்சு தந்துடுறேன். சரிடா ஒரு கிளாஸ் நீ சாணி வாரு. நாம இன்னைக்கு பாட்டி கேட்காம வேலை செஞ்சிருக்கோம். இந்த கேள்வி போல கிடைச்சிருச்சு. என்ன பாட்டு போடலாம்? அண்ணன பாத்தியா பாத்தி apate kekena apatia apate keke apati apatito apate kutu apate ஐயே ஏன்டி எப்படி சொல்லிட்டே வந்திருக்கற? யாருமே வீட்டை ஒழுங்கா பெருக்குனா டான்ஸ் ஆடிட்டு பெருக்குனா வீடு பெருக்கிறியா நீ? சுத்தமா பல கண்ணாடி மாதிரி இருக்கணும் வீடு. apati ku apate ruti apati ku என்னடா நான் சரியா வேலை செய்யலன்னு உங்க மம்மி என்ன திட்டிட்டு போறாங்க. என் பையன் என் தலை இருக்கு. ஏன் நீ இப்படி சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லைடா. ஏமா எப்ப பாரு அண்ணி திட்டினீங்க? ஆமா, ஒரு உதவாக்காரிக்கு இன்னொரு உதவாக்கார வந்துச்சு சப்போர்ட்டுக்கு. மரியாதை போயிருங்க. ஒரு வேலை செய்யறதுல ரெண்டு பேரும் ஜாலியா எப்ப பாரு ஏன்னா ப்ரீ பயிரா பரி பயிரா என்ன விளையாட்டு கிடக்குறீங்க. யாரா வீட்டுல வேலை செய்வா? அண்ணி வந்ததுன்னா நாளை ஜாலியா இருக்கிற விளையாட்டுக்கு. விளையாட்டு குளிச்சாலே தான் எனக்கு யாரா வேலை செய்வா? என் மகன் வருத்த இரு, உங்களை பேசிக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும். வாடா. ஒன்னும் திட்டாங்களா? சரியான உங்க அம்மா. சரி என்ன நீ உங்க அம்மா பண்றீங்க? உங்க அம்மாவெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லடா. நம்ம போய் உங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துடலாம். ஃபோனு தான் நாட்டி வாங்கி வச்சிருக்கேன்.
ஏய், ஆண்டி எந்திரிச்சிரும், போய் கறி சாப்பிடு. அவங்களுக்கு தான் நான் கால் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ, பேபி, என்னாச்சு பேபி? என்ன பண்ற பேபி? சும்மா வேலை முடிச்சுட்டு வந்தேன். சாப்பிட்டியா பேபி? சாப்பிட்டேன் பேபி. நீ சாப்பிட்டியா? இல்ல பேபி, நான் சாப்பிடவே இல்லை காலையில இருந்து. யா பேபி? உங்க மம்மி என்ன திட்டிட்டே இருக்காங்க காலையில இருந்து பேபி. தெரியணும்னு அப்படிதான் பேபி, கொஞ்சம் பொறுத்துக்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா? ஆமா. சரி, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, எல்லாம் என்ன சொல்லிக்கணும். வேடா. சரி சரி சரி. Few minutes later. என்னடா உங்க அண்ணன் திரும்ப ஃபோன் பண்றாங்க? ஹலோ சொல்லு பேபி, நீ மம்மி அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் போன கட் பண்ண? பேபி, உங்க மம்மி காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறாங்க. என்ன போய் சாணி வாரம் வீடு பெருக்கு வாசல பெருக்கு 5 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சிடணுமா. அது இல்லாம அவங்க 7 மணிக்கு தான் எழுப்பணுமா. காஃபி பூஸ்ட் 2மே கொடுக்கணுமா நானு. தெரியணும்னா அப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் பொறுத்துக்க பேபி. எல்லாத்துக்குமே நானே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? உங்க அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. உங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. வேணும்னா உன் தம்பி கிட்ட தரேன், கேட்டுக்கோ. இந்த ஆமாண்ணா. சரி, அவகிட்ட கொடு. ஹலோ சரி ஓகே பேபி, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், ஃபீல் பண்ணாத. பாய். பாய். என்ன சவுண்ட்? போன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. திருட்டு போட்டானுங்க. 2 போன் எடுத்து நல்லா நோண்டிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறத பாரு. ஐயோ சாமி, முடியலடா என்னால. சோறு ஆகு தெரியல போன் திடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? எழுந்து போய் சாப்பிடுங்க. என் மகன் வந்து 1 பிளேட் சோறு போடலன்னு சொல்றதுக்கு அது போட்டு திரும்புறீங்களா? எனக்கு வாட்ச் இருக்குது பாருங்க. A few moments later. சங்கம் எப்போ முடியும் நம்மளுது? அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாளா? காசு வருமா எல்லாம் வராதா? எனக்கெல்லாம் வரும் வரும். எவ்வளவு வேணும் உனக்கு? ஏன்னா ஒரு 50,000 வந்துச்சா நல்லா இருக்கும். வரும். சரி சரி. அப்புறம் மருமக எப்படிக்கிறா? நல்லா இருக்கிற. அவளுக்கு என்ன வேலை எல்லாம் செய்யலன்னு கேள்விப்பட்டேன். அவ செய்யல, நீ பாத்தியா? வந்து பாரு, எல்லா வேலையும் அவதான் செய்யறா, பொறுப்பா இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் கூட சேர்ந்து ஏதோ போன்ல சுட்டுன்னு விளையாடுறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவனுக்கு அவங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாலியா இருக்கிறான். அதுவும் விளையாடுற பிள்ளைக்கு விளையாண்டு போகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே விளையாடுறாங்க. அப்புறம் என்ன சொக்காவும் பேண்ட் போட்டுன்னு திரும்புறா? அதெல்லாம் சொல்ல மாட்டியா? போடுவேன். என் மருமக எப்படினாலும் இருப்பா. அது ஏன் இஷ்டம். மாடல் ட்ரெஸ் போடுவா, புடவை கட்டுவா, அது ஏன் இஷ்டம். நீ ஏன் கேட்கற? வந்து வேலை பார்த்துட்டு போ. நான் போறேன். உங்ககிட்ட எல்லாம் மல்லு கட்ட முடியாது. வந்துட்டா என் மருமகளை குறை சொல்றதுக்கு. இங்க இருக்கிற எவன்னா என் மருமகளை பத்தி தப்பா பேசுறீங்க, அவ்வளவுதான். என் மருமகளை நான் என்ன வேணா சொல்லுவேன். எவனா வாய் பேசுறீங்க, வாயை கிழிச்சிருவேன். பாரு, ஆண்டிக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. அதுதான் நீ. இவனா எதுனா வீட்டை பத்தி பேசிட்டா அப்புறம் பேசிக்கிறேன். படம் பார்க்கலாமா? எனக்கும் போர் அடிக்குது, பாக்கலாம். ஆனா சாப்பிட்றதுக்கு எதுனா வேணுமே. போய் போண்டா பஜ்ஜி எதுனா சுட்டு எடுத்துட்டு வாயேன். அப்படியா? நீ பாரு, நான் போய் சுத்தி எடுத்துக்கிறேன். பரவாயில்லப்பா, எப்படியும் என் மருமகளுக்கு புத்தி வந்துட்டு இருக்குது. சாப்பிடலாம். நாம என்ன செஞ்சு எடுத்துட்டு வரப்பா. என் மருமகளுக்கு புத்தி வந்துக்குதே. என்ன செஞ்சு எடுத்துனாலும் பார்க்கலாம். சமைக்கு தான் நம்ம கை வந்த கலையாச்சே. முடிச்சிட்டோம். நல்ல வேலை. இன்னைக்கு ஆண்டி நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஆண்டி என்னங்க
ஏன்னா இது ஏதோ பஜ்ஜி போண்டான்னு சுட்டுட்டு வரன்னு பார்த்தா இந்த மக்கா சோளத்தை செஞ்சேன். இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏதோ கடவுள் புத்தி கொடுத்துட்டான்னு பார்த்தா இதை கொடுத்துங்க. நீங்களே தின்னுங்க. எனக்கு படம் பார்க்குற மூடே இல்லை. நான் போய் படுக்கிறேன். நல்லா அள்ளி நல்லா கொள்ளணும். ஐயோ பால் காலி ஆயிடுச்சுடா. ஐயோ வேக்குது. இங்க இருக்கா, நான் ஒரு நிமிஷம் வரேன். நீ போய் விளையாடு. ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல இருக்கு. போய் வேலை செய்வீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியலையே. வேறு எங்க போச்சுன்னு தெரியலையே. எல்லாம் விளையாட ஓட்டுது. இவங்களும் சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து விளையாட போயிட்டு போகுது. மூஞ்சலா என்ன மூஞ்சியா? மீசா தாடி மீச தாடியா? என்ன அது ஒண்ணு இல்ல. எங்க மருமகளும் எங்க பையனும் விளையாண்டுருந்தாங்க. அப்படியே போய் தூங்கிட்டேன். நான் மூஞ்சி கழுவாம மறந்துட்டேன். அது எனக்கு கழிட்டா போச்சு. சமாளிக்கிறது நல்லா தான் சமாளிக்கிறேன். வேலையா போச்சு. கை வேலை வளர்த்து இன்னைக்கு வரால பாக்குறேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இன்னைக்கு கையை காலை உடைக்காம விட மாட்டேன். என்னடா அத்தை சோகமோற? அதுவாடா, எங்க அண்ணிக்கு போட்டு எங்க அம்மா அடிச்சுமே வராங்க. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன ஆகும்? அம்மா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. சரி வா போய் கொடுக்கலாம்.